எவ்ரிவன், நான் ஆனந்தி, அரசு பள்ளி ஆசிரியை. இது ஆசிரியர் குழுவால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்திலிருந்து வாசிப்பு இயக்கம் மூலமாக எங்கள் பள்ளிக்கு வழங்கப்பட்டது. அதில் உள்ள கருத்துக்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ராதா, மரத்தை விட்டு கீழே இறங்கு, கீழே விழுந்து அடிபடும். என் தோழிகள் உயரமாக இருக்காங்க, நான் வளரவே இல்லை, அப்படியே இருக்கேன். அட, இன்னும் வயது இருக்கு, நீ வளருவ, நல்லா சாப்பிடு. சுதா, நல்லா இருக்கியா? கோவமாக வருது, நான் சுடுன்னு இருக்கேனா? அம்மா சொன்னாங்க, இந்த வயதில் மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். கோபம் வரும்போது விளையாடு, அம்மாட்ட கோவத்தை காட்டாத. காவியா, சரியா தூங்கலையா? தூக்கமாக வருது, சோர்வாக இருக்கு, வீட்டில் திட்டுறாங்க. இந்த வயதில் தூக்கம் அதிகமாக வரும், சீக்கிரமாக பழகிக்கோ. என்ன கமலி, முகத்தை காட்டு, மறைக்காத காட்டு. முகத்தில் பரு அசிங்கமாக இருக்குது. அட, இந்த வயத்தில் பரு வரும், முகத்தை அடிக்கடி கழுவு. ஏன் கமலா தனியாக உட்காந்துருக்க? என் தோழிகள் எல்லோரும் சினிமாவுக்கு போகிறாங்க, ஆனால் அந்த நடிகரை பிடிக்காது. ஆனால் போகணுமே, தோழிகளுக்காக செய்யணுமா? இதுதான் நண்பர்கள் தரும் அழுத்தம், அதாவது பியர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. நிதானமாக யோசி, சரியான முடிவெடு. என்னாச்சு மாலா? என் உடம்பில் சில மாற்றங்கள் சொல்ல முடியல, குழப்பமாக இருக்குது. உனக்கு 13 வயது ஆரம்பிக்குது, மாதவிடாய் மட்டும் இல்லை, உடம்பில் இன்னும் நிறைய மாற்றங்கள் வரும். இது இயல்பு தான். உன் அம்மா டீச்சர்கிட்ட பேசு, தெரிந்து கொள், பயப்படாத. என்ன ராதா, என்னாச்சு? ஏன் சோகமாக இருக்க? நான் அவளை மாதிரி அழகாக இல்லை, முடி நீளமாக இல்லை, எனக்கே பிடிக்கல, அழுகையாக வருது. இப்படி ஒப்பீடு செய்ய தோணும். உன்னை நீ ரசிக்க பழகு, அதுதான் அழகு. ஈஸ்வரி, உங்கள் வீட்டுக்கு போகலையா? எங்கள் வீடு எனக்கு பிடிக்கல, எப்போ பாரு திட்டுறாங்க. என் தோழி கூட இருக்க தான் பிடிச்சிருக்கு. இந்த வயதில் தோழிகள் தான் பிடிக்கும். நீ சரியான தோழிகளிடம் பழக வேண்டும். ஒருவேளை நீ தப்பு செய்தால் உன் தோழிகள் அதை சுட்டி காட்ட வேண்டும். கவிதா, இங்கே வா. என்ன யோசனை? அடுத்து என்ன படிப்பது, என்ன வேலைக்கு போவது? குழப்பமாக இருக்குது, பயமாக இருக்குது. அட, கவலையை விடு, பரீட்சைக்கு நல்லா படி. கண்மணி, இங்கே வா. என்ன ஒரே உற்சாகமாக இருக்க? எனக்கே தெரியல, சில நேரம் சந்தோஷமாக இருக்கேன், சில நேரம் கோபமாக இருக்கேன், சில நேரம் சோகமாக இருக்கேன். காரணம் தெரியல. இந்த வயசில் ஏற்படுவது தான். மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும், காரணம் இருக்காது. ஏ அபிராமி, என்ன கனவா? கனவு தான். அப்படியே ஜாலியாக கனவு காண பிடிச்சிருக்கு. நிஜ வாழ்க்கையிலிருந்து தப்பிக்காதே. இப்படி கனவு காண தோணும், நேரம் வீணாகும். அந்த நேரத்தில் பிடித்ததை செய். ராகவி, நீ வரைஞ்ச ஓவியம் ரொம்ப அழகாக இருக்கு, ரொம்ப நன்றி. நான் ஓவியராக போகிறேன், ஓவிய கல்லூரியில் சேரணும், அதுதான் என் ஆசை. உன் திறமை உனக்கு தெரிஞ்சிருக்கு, உனக்கு பிடிச்ச செய். வாழ்த்துக்கள். கமலா, இன்னும் ஒரு கண்ணாடி வாங்கி வைக்கலாமா? வாங்கி வைக்கலாம். கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. இயல்பானது தான். சந்தோஷமா பாரு. உன் உடல்நலம் பற்றி நன்றாக அறிந்து கொள். வினோ, செய்தித்தாள் என்ன விசேஷம்? இன்று பட்ஜெட் தாக்கல், நிறைய திட்டங்கள் பற்றிய அறிவிப்பு வந்திருக்கு, நன்றாக வாசி. புதிய விஷயங்களை தெரிந்து கொள்ளும் பருவம் இது, இன்னும் தேடு. சரண்யா, என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு? எனக்கு ஒரு பிரச்சனை, எப்படி சமாளிப்பது எனக்கு தெரியல. உன் மீது அக்கறை உள்ளோரிடம் பேசு, உதவியை வெளிப்படையாக கேள். ஆலோசனை கேட்பது நல்லது. 13 முதல் 19 வரை 10 பருவ வயது. நிறைய தடுமாற்றங்கள் வரும், குழப்பங்கள் வரும். உங்களை நிரூபிக்க ஆசைப்படுவீர்கள். உங்களின் சுய அடையாளம் எது என தேடத் தொடங்குவீர்கள். நல்ல நண்பர்கள், அக்கறையோடு வழிகாட்டும் பெரியவர்கள் கூட இருக்க வேண்டும். இருந்தால் இப்பதின் பருவத்தை கடப்பது இல்லது. என்ன குழந்தைகளே, புரிந்ததா? நன்றி, வணக்கம்.